வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஷார்க் த ஸ்ட்ராமன்னக்கூடிய ஒரு சீரீஸோடைய ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஷார்க்கோடைய ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துட்டு வாங்க. இது ஒரு சீரீஸ், ஆனால் இதுக்கு முன்னாடி இதை ஒரு படமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய கண்டினியூஷனாக தான் இந்த சீரீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒன்றும் அந்த படத்தை பார்க்கலாம், லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக போய் பார்த்துருவாங்க. உண்மையாலுமே இந்த சீரீஸ் வேறு லெவல் ஆக்ஷனாக போகுது. நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓரா பேசாமல் வாங்க இந்த ஃபஸ்ட்டு பார்ட்குள்ளார போயிடலாம். கதையுடைய ஆரம்பத்தில் நம்ம ஹீரோடைய வாய்ஸ் ஓவரில் இருந்து தான் போகுது. அதாவது ஒவ்வொரு ஆட்களும் எப்படி மாறி இருக்காங்கன்ற விஷயத்த சொல்கிறாங்க. போன பாட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருந்தாங்களே, அவங்க மொத்த பேருமே இப்போதைக்கு எந்த நிலைமைக்கு வந்திருக்காங்கன்றத ஹீரோடைய வாய்ஸ் ஓவரில் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு போன பாட்டில் லீனு ஒருத்தர் இருந்திருப்பார். அவர் இப்போதைக்கு பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. தனியாக ஒரு கடையை ஓப்பன் பண்ணியிருக்காரு. அது மூலயமா ஏகப்பட்ட பேருக்கு ஃபுட்ஸும் தருது. இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் இவர் பார்த்துன்னு இருக்கேன். அதே சமயத்தில் கிம்முன்னு ஒருத்தர் போன பாட்டில் பார்த்துருப்போம். அவர் இப்போதைக்கு சில பார்ட் டைம் வேலைகளை பார்க்குறது மட்டும் இல்லாமல் படிப்புலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாரு. அந்த விஷயத்தெல்லாம் இவர் சொல்கிறாரு. அதே சமயத்து போன பாட்டில் ஹெட்டுன்னு ஒருத்தவரை சொல்லியிருப்பேன். அவரை நம்ம இதுக்கு மேலே சங்கனை மெயின்டைன் பண்ணிப்போம். அந்த சங்குன்றவருமே இப்போதைக்கு ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்கார். அதாவது ஜிம்மில் ஒர்க் பண்ணுறாரு. ஜிம்முக்கான சில போஸ்டரை ஓட்டுறாங்க. இவங்களாம் போன பாட்டில் ப்ரிசைனில் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு இவங்க எல்லாருமே வெளியே வந்துட்டாங்கன்னு தெரிய வருது. அப்படியே இப்படிலாம் சொல்லின்னு இருக்கும்போது பஸ்ஸு வருது. அந்த பஸ்ஸு வரும்போது அந்த பஸ்ஸில் எல்லா பசங்களும் ஏறுறாங்க. அதுக்கு நடுவில் நம்ம ஹீரோவும் அந்த பஸ்ஸில் ஏறுற மாரி வந்தால் அவர் அந்த பஸ்ஸை தாண்டி ஓடுறாரு. அந்த பஸ் டிரைவருமே கொஞ்சம் மொக்கவாங்க. சரின்னு அந்த பஸ் டிரைவரும் ஓட்டின்னு இருக்கும்போது ஹீரோ அந்த பஸ்ஸையே ஓவர் டேக் பண்ணிட்டு போகிறாருன்னா யோசிச்சு பாருங்களேன். அவன் என்ன மனுஷனா இவ்வளோ வேகமாக ஓடுறாங்கன்னு எல்லாருமே பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பஸ்ஸில் ஒரு பையன் மட்டும் ஹீரோவை ஏக்கமாக பார்க்குற மாதிரி தெரியுது. அவனுடைய கண்ணெலாம் அடிபட்டிருக்கு. மேபி யாருனாச்சு புள்ளி பண்ணியிருக்கலாம். இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் அப்படியே இந்த இடத்துல ஹீரோ சியாங்கை பார்க்க போகிறாரு. யாருன்னு தெரிஞ்சிருக்கும், நம்ம ரியாஜன் தான். திரும்பியும் மனுஷன் இறங்கிட்டாரு. அதால் இந்த இடத்துல உட்காந்து நிற்க ஹீரோ இப்போதைக்கு அவர் எந்த நிலைமையில் இருக்கார், நான் திரும்ப எந்த ஃபைட்லையுமே ஈடுபாடில், அதே சமயத்தில் நான் நல்லா தான் இருக்கேன், அந்த கடைசி சண்டையை தாண்டி நான் இப்போதைக்கு வெளியே வந்துட்டேனோ இவர் சொல்கிறாரு. போன பாட்டில் வில்லனுடைய மூஞ்சு மோகரியெல்லாம் எகிரி இருப்பார்ல. இந்த சமயத்தில் ஹீரோ ஜிம்மில் வேலை செய்கிற விஷயம் தெரிய வருது. அதே ஜிம்மில் தான் சங்மே இருக்கார். அதை ஹெட்டுன்னு சொல்லியிருப்போமே. இவங்க எல்லாரும் ஒரே ஜிம்மில் இருக்கிற விஷயம் தெரிய வருது. அப்படியே இந்த இடத்துல சியாங் நம்ம ஹீரோவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. பார்த்து இருந்துக்கூடான்னு சொல்லிட்டு சியாங் ஹீரோவுக்கு அட்வைஸ் பண்ண ஹீரோவும் அந்த அட்வைஸை கேட்டுன்னு போகிறாரு. ஸ்ட்ரெயிட்டாக இவர் ஜிம்முக்கு போய் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஹீரோ பார்ட் டைம் ஜாப் பார்க்குற விஷயம் தெரிய வருது. அதே சமயத்தில் அந்த ரிங்கில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஒருத்தவனுக்கு பில்டப் பண்ண அவனை எல்லோ முடிக்காரன்னு வச்சுக்கலாம். அந்த பையன் அவன் கூட கசின் ஆட்டம் ஒருத்தன் இருப்பான். அவனை போட்டு செமையடிக்க அவன் ஒரு நிலைமைக்கு அப்புறம் என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த எல்லோ முடிக்காரனும் எவ்வளோ திமுறிடான்ற மாரி அவன் கூட சண்டைக்கு போகிறான். அது மட்டும் இல்லாமல் தம்பி நீ தானே என் பஞ்சிங் பேக்குன்னு அவனும் சொல்ல, அப்படின்னா முடிச்சா பின்னாடி இருக்கானே அவன் கூட மோதுன்ற மாரி ஹீரோவை கோத்து விட ஹீரோவும் என்னையா சொன்னீங்கன்னு முழிக்க அந்த இடத்துல இவனுமே நான் அவனை அவ்வளோவெல்லாம் அடிக்க மாட்டேன், நீ முடிஞ்சா என்னை தோக்கடிச்சிரு, உன்னால் கண்டிப்பாக முடியாதுன்னு ஹீரோக்கிட்டே அவன் நெக்கிலாக பேச ஹீரோவும் அதையும் பார்த்துடலாண்டான்னு சொல்லிட்டு ரிங்குள்ளார இறங்குறாரு. அந்த இடத்துல இருக்கிறவனுமே ஹீரோவை போட்டு அடிக்கிறாரு. ஹீரோ டிஃபென்ஸ் தான் பண்ணுறாரு. ஏன்னா ஹீரோ டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கான க்ளவுஸ் தான் போட்டிருக்காரு. அதை வச்சு டிஃபென்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல இருக்கிறவன் கொஞ்சம் ஓவராக தோல்றான். மஞ்ச முடிக்காரன் அவன் ஹீரோவை ஓங்கி அடிக்கலான்னு வர ஹீரோ அந்த அட்டாக்கை தடுக்கிறதுக்கு பதிலாக அந்த அட்டாக்கை அவனுக்கே திரும்ப கொடுக்குறாரு. அதாவது கையிலே ஓங்கி அடிச்சிடுறாரு. அவனுடைய கை பேத்துக்குச்சு. கை செம்ம டேமேஜ் ஆகிடுச்சு. அவனுக்கு ஹைஸ் பேக்கை வைங்கடான்ற மாதிரி எல்லாரும் சொல்ல அந்த இடத்துல கோச் இருப்பார். கோச் என்ன சொல்கிறான்னா இவனை யாரா வேலைக்கு சேர்த்தது, என்னோடய பர்மிஷனே இல்லாமல் இவன் எப்படி இந்தமாரி ஜிம் கோட்குள்ளார இறங்கலாம், இவன் எப்படி இவன் கூட சண்டை போடலாம், இதுக்கு யாரும் அனுமதி தந்தது, இவனை வேலையை விட்டு அனுப்புங்கடான்ற மாரி ஹீரோ அவன் செம்மையாக கத்தின்னு இருக்கேன். சங்மே அந்த இடத்துல தான் இருப்பார். ஹீரோவை சங் வெளியே அனுப்பேன். இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் அப்படியே நமக்கு ஒரு இடத்த காமிக்கிறாங்க. ஏகப்பட்ட பணக்கார ஆட்கள் இந்தமாரி சில பேரை பாக்ஸிங் பண்ண விட்டு அது மூலயமா பெட் கட்டின்னு இருக்கிற விஷயம் தெரிய வருது. அந்த மாரியான ஒரு இடத்த காமிக்கிறாங்க. ஒவ்வொரு மேட்சும் அப்படியே சூடு பிடிக்க அது வகையில் ஃபைனல் மேட்ச் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த ஃபைனல்ஸில் 2 பேர் சண்டை போடுறதா இருக்குது. அதில் ஒருத்தவன் மட்டும் ரிங்குக்கு வந்துட்டான். ஒருத்தவன் ரிங்குக்கு வரல. யாருன்னு பார்த்தா ஆரம்பத்தில் ஹீரோ கூட ஒருத்தவன் கையை உடச்சிருப்பார்ல அந்த எல்லோ முடிக்காரனா. இந்த விஷயம் அங்கே மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு தெரிய வருது. இவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆளை பார்க்க போகிறாங்க. அவனும் நீச்சல் அடிச்சுன்னு இருக்கான். அப்படியே திறந்த மேனிக்கா நிற்க இங்கே நிற்கிற இந்த ஆளுமே என்ன சொல்கிறானா இந்தமாரி நீ கோட்குள்ளார வாண்டுற மாரி அவனை கூப்பிட
அவனுமே ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அந்த கோட்குள்ளார வர மாரி இருக்குது. இந்த இடத்துல பார்க்குறீங்கல்ல, இவன் தான் கிட்டத்தட்ட வில்லன் மாரின்னு வச்சுக்கோங்களேன். இவன் பேர் வூ யாங்குன்றது. இந்த வூ யாங்கும் ஒரு மாதிரி நெக்கிலா ஆரம்பிக்கலாமான்ற மாரி கோட்குள்ளார வர அந்த இடத்த எல்லாருமே வந்து இந்த இடத்துல பெருசாக ஒருத்தன் நின்று வந்திருப்பான். ஃபர்ஸ்ட்டு அந்த கோட்குள்ளார இறங்கினவன் அவனுக்கு ஓட் பண்ண மொத்த பேருமே பெட்டை துட்டே வூ யாங் மேலே போடுறாங்க. அவ்வளோ கெத்தாடான்னு பார்க்கும்போது ரிங்குள்ளார போய் வெறும் 3 பஞ்சஸ் தான், அதுவும் எந்த வித பஞ்சுமே ஹோல்ட் பண்ணாமல் அடிக்க. அது மூலயமா அந்த ஆள் நாக் ஆயிடுறாரு. நாக் அவுட் ஆகி அப்படியே சுருண்டு விட இதில் வூ யாங் ஜெயிச்சிட்டாரு. வூ யாங்கும் ஸ்டோரியில் ரொம்ப முக்கியமானவர். அப்படியே ஹீரோவை காமிச்சா ஹீரோ ஃபோன் பேசிக்கிட்டே நடந்து வரும்போது அந்த இடத்துல கிம்மை பார்க்குறாரு. கிம் வந்து இந்தமாரி ஒருத்தவங்கிட்ட நோட்டீஸ் தந்துன்னு இருப்பார். அந்த ஆளுமே எதுக்கு என்கிட்ட நோட்டீஸ் தரேன்ற மாரி செமைய கிம்மை திட்டி விட்டு போக ஏன் இவன் இப்படி திட்டுறான்னு பார்க்கும்போது அப்போ தான் நமக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அதாவது கிம் இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய புள்ளியாக இருந்திருப்பான். இந்த ஆளுமே புள்ளி பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இந்த பக்கம் கிம் யோசிச்சு ரொம்பவே வருத்தப்படுறாரு. கிம் இப்போதைக்கு ஹீரோனால் திருந்திட்டாரு. அந்த இடத்துல ஹீரோவுமே நீ வரலையான்ற மாரி கிம்மை கூப்பிட எங்கன்னு பார்த்தா இவங்க லீயோடைய ஷாப்புக்கு தான் போகிறாங்க. அந்த இடத்துல கிம் போகும்போது கூட ஹீரோவை பற்றி தான் பேசின்னு வர்றாரு. அப்படியே ஹீரோ ஒன்றுமே பழைய இருக்கிறத பார்த்து அந்த இடத்துல கிம் சந்தோஷப்பட்டு தேங்க்ஸ்ன்ற மாரி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவுமே என்னன்னு கேட்கும்போது அதெல்லாம் எதுவும் கிடையாது, வா ஷாப்புக்கு போகலான்னு சொல்ல அப்படியே லீயோடைய ஷாப்பை காமிச்சான். அவன் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துன்னு இருக்கும்போது கிம் அந்த இடத்துக்கு வந்து அவன் இஷ்டத்துக்குன்னு சாப்பாடை எடுத்து சாப்பிட அதை பார்த்து கடுப்பாகி நீ ஆல்ரெடியே எங்கள் கடன் வச்சுருக்கடா, அதை முதல்ல தந்துட்டு நீ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கோ, 3 லட்சம் கடன் வச்சுருக்கடான்னு அவனை அசிங்கமாக திட்ட. அவனுமே என்னடா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளாரெலாம் இப்படிலாம் இருக்கக்கூடாதான்னு சொல்லி இங்கே இருந்த ஃபுட்டெல்லாம் ஹீரோ இருந்தான் அந்த டேபிள் வைக்க இவனுமே செம்மையாக கத்தின்னு இருக்கான் கடனை தாடான்ற மாரி. ஹீரோவுமே அவ்வளோ கடன் வச்சது ரொம்ப அதிகமாக தெரியலையான்னு போது அந்த இடத்துல இவனுமே என்ன இப்படிலாம் இருக்கக்கூடாது, அவன் நமக்கு கொடுத்து தான் தரணும், ஏன்னா நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று, அதே சமயத்துலேயே நீ என் சைடு அவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதுன்னு பேசின்னு இருக்கேன். அந்த இடத்துக்கு லீவ் வந்து இவன் என் சிப்ளிங்காக இருக்கலாம், அதுக்குன்னு இந்தமாரி இவெல்லாம் பண்ணலாமான்னு சொல்லின்னு இருக்கும்போது அப்போ தான் நமக்கும் சரி ஹீரோவுங்க சரி இவங்க 2 பேரும் சிப்ளிங்னு தெரிய வருது. ஹீரோவுமே நீங்கள் சிப்ளிங்கான்னு கேட்க கண்டிப்பாக கிடையாது, இவனை பார்க்க என்ன மாரியா இருக்கான், இவன் முகத்தை பாருன்னும் போது அந்த இடத்துல கிம்முமே என்னடா என்னை கிரிட்டிசிசம் பண்ணுறியா, ஹீரோ எங்கள் 2 பேரோடைய லுக்கில் யாருடைய லுக் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நான் தானே 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஹீரோ ஒரு நிமிஷம் எனக்கு வேலை இருக்குன்னு போகலான்னு பார்த்தாலும் போக விட மாட்டேன்டா சொல்லிட்டு போடான்னு ஹீரோவை தொந்தரவு பண்ணேன். அந்த இடத்துக்கு ஜீனா வராங்க. ஜீனா வர்றது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நான் லேட்டாக வந்துட்டேன்னு சொல்ல அந்த இடத்துல ஜீனா யாருன்னு கேட்டிங்கன்னா கிம் இருக்கான்ல அவனுடைய டீச்சர் தான். ஏன்னா கிம் இந்த சமயத்தில் ஸ்டடி பண்ணிருப்பான், அது விஷயமா இருக்கேன். அப்போ கூட இந்த இடத்துல கிம்முலியும் சண்டை போட்டுன்னு இருக்கேன். அந்த இடத்துல ஜீனா முன்னாடி பீர் இருக்கும். இவங்க 2 பேரும் சண்டை போடுறத கூட கண்டுக்காம ஜீனா ஒரு பாட்டில் பீரை அப்படியே குடிக்க இவங்களும் செம ஷாக் ஆகிட்டாங்க, அவ்வளோ பசியான்ற மாரி. அந்த இடத்துல ஹீரோவும் நான் பீர்லாம் குடிக்க மாட்டேன்னு ஜீனா கிட்ட பீரை தர அப்படியே அவங்க சேர்ஸ் அடிச்சுக்கிறாங்க. எல்லாருடைய வெற்றிக்காகவும் இந்த சேர்ஸுன்ற மாரி அப்படியே சேர்ஸ் அடிச்சுன்னு இவங்க குடிக்க அப்படியே மொத்த இடத்தையும் க்ளீன் பண்ணிருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோ ஜீனாவை ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறாரு. கிட்டத்தட்ட காதல் உணர்வோடு பார்க்க அதை இந்த பக்கம் லீ நோட்டீஸ் பண்ணுறாரு. இருக்கட்டும்னு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, என்னன்ற மாரி முழிக்கிறாரு. அப்படியே இந்த இடத்துல எவனோ ஒருத்தவன் காரை செமையாக ஓட்டியாரான். ஓட்டுறது மட்டும் இல்லாமல் நடு ரோட்லேயே காரை விட்டுட்டு ரோடில் வண்டி வருதா இல்லையான்னு கூட பார்க்காம அப்படியே நடந்து போகிறான். நடந்து போகிறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் ஹீரோவை பார்க்குறாரு. ஹீரோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவருடைய பேரை சொல்லி நீ தானே அது, இந்தமாரி நம்ம 2 பேரும் சில விஷயம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்ல யாரா அதுன்னு பார்த்தா அது வூ யாங் தான். அப்படியே இந்த ஸ்டோரி 3 நாளுக்கு முன்னாடி போகுது. அந்த சமயத்தில் வூ யாங் இந்தமாரி போட்டுக்கு வராரு. போட்டுக்கு வரும்போது போட்டில் ஆரம்பத்தில் எல்லோ முடிக்காரனை பார்த்துருப்போம்ல, அந்த எல்லோ முடிக்காரன் இருக்கான். அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, அதுக்கு அடுத்து தான் அவனுடைய கசினும் அந்த இடத்துல இருக்க. அவனுடைய மூஞ்செல்லாம் பேர்த்து வச்சுருக்காங்க. அந்த எல்லோ முடிக்காரனால் இந்தமாதிரி சண்டை போட முடியாதுன்னு வூ யாங்குடைய மேனேஜரும் சொல்கிறாரு. ஏன்னா அவனுடைய கையை உடச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல சரி நான் அந்த எல்லோ முடிக்காரனையும் உட்கார வச்சு வூ யாங் கேட்குறாரு யார் அவனுடைய கையை உடைச்சது, அவனும் ஃபைட்டர் கிடையாது தானே இவன் கேட்க அந்த இடத்துல இந்த எல்லோ முடிக்காரனும் அவன் ஃபைட்டர் கிடையாது, அவன் ஜஸ்ட்டு பார்ட் டைம் வேலை பார்க்குறவன்னு சொல்ல அதை கேட்டு வூ யாங் கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு நீ 2 பேர் தான் நம்புகிறேன். ஒன்று உன்னுடைய மேனேஜர், அதுக்கு அடுத்ததா உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு. எனக்கு ஒரு சந்தேகம், அவன் உண்மையாலுமே உன்னுடைய மேனேஜராக என்னும்போது இவனுமே என்ன சொல்கிறான்னா அவன் ஒன்றும் என்னுடைய மேனேஜரில் அவன் என்னுடைய பிரதர்ன்னு சொல்ல அப்படியே பின்னாடி இருக்கிறவனும் நான் கசின், அவருடைய உண்மையான கசின்னு சொல்ல கசினா அப்போனா நல்ல விஷயந்தான் இங்கே வான்ற மாரி அவனை ஸ்ட்ரெயிட்டாக கூப்பிட அவனுக்கிட்ட வரான். இது பெருசாக வலிக்காது, கொஞ்சம் தான் வலிக்கும், நீ கவலைப்படாதன்னு சொல்ல இவனுக்கு ஒன்றுமே புரியல. பெருசாக எந்த வித சவுண்டுமே இல்லாமல் எல்லாம் சிம்பிளாக
முடிஞ்சிரும்னு சொல்ல என்னன்னு பார்த்தா கையை எடுத்து அங்கே இருந்த சட்டிக்குள்ளார விட்டுறான். அவனோட கை வெந்துருது. அப்படியே இந்த எல்லோ முடிக்காரன் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கசின் இவங்க எல்லாருமே கூட்டின்னு போய் தண்ணியில் அப்படியே தள்ளி விட்டுறாங்க. அப்படியே ஊயாங் இந்த இடத்துல கெத்தாக நிற்கும் போது பக்கத்தில் மேனேஜர் என்ன சொல்கிறான்னா ஹீரோடைய டீட்டெயில் சொல்கிறாரு. ஹீரோ நார்மலான ஒரு பார்ட் டைம் வேலை மட்டும் பார்க்குறவங்க கிடையாது. அவன் ஒரு கிரிமினல். அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான். அதே சமயத்தில் அவனுக்கான ரிவெஞ்சை அவன் வாங்கிட்டான். போன சீசனில் வில்லன் இருந்திருப்பால அந்த வில்லனை தோக்கடிச்ச விஷயத்த ஊயாங் கிட்ட இவர் சொல்கிறாரு. அந்த எல்லோ முடிக்காரனுடைய கையை எப்படி ஹீரோ உடச்சாருன்னு வீடியோ ஃபோட்டோஜையும் போட்டு காமிக்க. இப்போதைக்கு இந்த இடத்துல மேனேஜர் என்ன சொல்கிறான்னா அந்த எல்லோ முடிக்காரனுக்கு பதிலாக நமக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்கன்னு சொல்ல இன்னும் 3 நாளில் மேட்ச் நடக்க போகுதுன்னு சொல்ல அப்படியே மேனேஜர் பையனும் ஹீரோடைய டீட்டெயில்ஸை ஊயாங் கிட்ட தர அப்படியே இந்த ஸ்டோரி ப்ரெசண்ட்டுக்கு வருது. இந்தமாரி ஊயாங் ஹீரோ கிட்ட ஒரு கார்டை தர மாரி நமக்கு காமிக்கிறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. அந்த நாளில் இந்தமாரி ஜீனா வந்து யார் கூடிய ஃபோனில் சிரித்து பேசின்னு போகிறாங்க. அந்த ஆளுமே இந்தமாரி நீ வீட்டுக்கு வந்துட்டுனா எனக்கு கால் பண்ணுன்னு ஃபோனில் பேசின்னு இருக்கேன். நீ என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் ஆட்டம் நடிக்காதுன்ற மாரி இவங்க சொல்லின்னு இருக்கேன். அப்படியே கார் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அவங்க திங்ஸ் எல்லாம் கீழே போட்டுடுறாங்க. அதை ஜீனா எடுக்க போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவங்களும் இதை என்னுடைய கார் வரைக்கும் கொண்டாடுறீங்களான்னு சொல்ல அவங்களுக்கு காரில் எடுத்தாந்து வைக்கும்போது அந்த லேடி திமிரா ஜீனான்னு சொல்லிட்டு அப்படியே சிகரெட் பிடிக்க என்னடா ப்ரெக்னெண்ட்டாக இருந்துன்னு சிகரெட் பிடிக்கிறாளேன்னு ஜீனா யோசிக்கும்போது ஜீனாவை பின்னாடி இருந்து ஒருத்தவன் அலேக்கா தூக்கி வண்டிக்குள்ளார போட்டுடுறான். என்னடா இப்படி நான் எடுத்துச்சு நம்ம யோசிக்க. அப்படியே இந்த இடத்துல ஹீரோ வந்து எதுவுமே தெரியாமல் ஜிம்மில் ப்ராக்டிஸ் எடுத்துன்னு இருக்காரு சங்கோட சேர்ந்து. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் அதை லீ பார்த்துன்னு இருக்காரு. அந்த இடத்துக்கு கிம் வரது மட்டும் இல்லாமல் என்னடா நீ கடையில் இல்லாமல் இந்த இடத்துல இருக்க என்ன உன் கடை புட்டுக்குச்சான்ற மாரி கேட்க என்னடா வாயை கழுவிடா எதுக்குடா இப்படி பேசுகிறேன்னு அவங்க சொல்ல அப்படியே கிம்மும் லீயும் ஹீரோவை பற்றி பேசுகிறாங்க. லீ என்ன சொல்கிறேன்னா ஹீரோவை நான் ஆரம்பத்தில் பார்க்கும்போது அந்த ப்ரிசனில் இவன் சர்வைவ் ஆக மாட்டான்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போதைக்கு இவன் ரொம்ப தேறிட்டான். அதே சமயத்தில் நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு ஹீரோவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்ல அந்த இடத்துல கிம்முமே அதுவும் சரிதான்ற மாரி நானும் அவனுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாரு. அப்படியே இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஃபன்னாக பேசினும்போது அப்படியே ஹீரோ வந்து அவருடைய ப்ராக்டிஸை முடிச்சுட்டு அப்படியே இந்த இடத்துல வரும்போது அந்த இடத்துல லீயை ஹீரோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் என்ன உன் கடை புட்டுக்குச்சானு அகெயின் கேட்க அந்த இடத்துல லீக்கு கடுப்பாயிடுச்சு. என்னடா எவனை பார்த்தாலும் இந்த கேள்வியை கேட்குறீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன ஜோக்கா தெரியுதானே இந்த இடத்துல கேட்க அப்படிலாம் கிடையாதுன்னு இந்த இடத்துல ஹீரோ சமாளிச்சுன்னு இருக்காரு. அந்த இடத்துக்கு சங்மே வந்து உன் பிஸ்னஸ் எப்படி போகுதுன்னு கேட்க என்னடா நீ அதை தானே கேட்க போகிறேன்னு அவனும் ஒரு மாதிரி கடுப்பில் இருக்கேன். சரி இந்தமாரி கிம் வந்து டாப்பிக்கை மாற்றிடுறாரு. எனக்கு பசி எடுக்குது வாங்க சாப்பிட போகலான்னு சொல்ல சரின்ற மாரி ஹீரோ ஷேட் போடலான்னு வரும்போது அந்த இடத்துல இவருடைய ஃபோனில் யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துலேயே ஒரு வீடியோ வந்திருக்கிற விஷயம் தெரிய வருது. அந்த வீடியோவை இவர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஜீனா கத்தின்னு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு பதறிடுது. அவருமே ஜீனான்ற மாரி கத்தின்னு இருக்க அந்த இடத்துக்கு கிம் வராரு. என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது அந்த ஜீனா வீடியோவை பார்த்து இவரு ஷாக் ஆகிறாரு. அப்படியே ஹீரோ இவருக்கு ஃபோன் வந்த அந்த நம்பருக்கு கால் பண்ணால் யாருமே ஃபோனை அட்டென்ட் பண்ணலை. அப்படியே ஹீரோ நேற்று ராத்திரி நடந்த அந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாரு. நேற்று ராத்திரி ஊயாங் வந்து கார்டு கொடுத்துருப்பார்ல, அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா இந்தமாரி நீ என் கூட சேர்ந்துக்கோ, நீயும் நானும் ஒரு நல்ல பிளேயராக இருக்கலாம், நீ என் கூட சேர்ந்துக்கினா உனக்கு தேவையான பணத்தை நான் தருவேன்னு சொல்ல ஹீரோ எனக்கெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல அப்படியே இந்த இடத்துல ஊயாங் வந்து போன பாட்டில் வில்லனா ஒருத்தர் இருந்திருப்பால அவனை பற்றி உனக்கு தெரியுமா, அவனை நீ தான் தோக்கடிச்ச, அதான் எனக்கு தேவைப்படுது, நீ ரிவேஞ்சுக்காக தான் நான் ஆசைப்பட்றேன், நம்ம 2 பேரும் ஒரே மாரின்னு சொல்ல அப்படிலாம் கிடையாது ஹீரோ சொல்லு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தவன் டேய் மன்னிப்பு கேள்றா எவ்வளோ திமிரு இருந்துச்சுன்னா ரோட்டில் இப்படி நடந்திருப்பேன்னு ஊயாங் கிட்ட வந்து கேட்க ஊயாங் அவனை அடிச்சிடறாரு. அப்படியே அந்த ஆளை ஜீனா போய் பார்க்க அப்படியே ஊயாங் வந்து ஜீனாவை ஒரு மாதிரி நக்கலாக பார்க்கறது மட்டும் இல்லாமல் இது என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டானு ஹீரோ கிட்ட கேட்டுட்டு போக அது ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. ஹீரோவும் இந்த பக்கம் ஜீனாவை காப்பாற்றலான்னு போகும்போது கிம் தான் காம் பண்ணுறாரு. கிம் என்ன சொல்கிறான்னா நீ கொஞ்சோண்டு அமைதியாரு, நீ எங்கே தனியாக போக போகிற, இந்த இடத்துல யார் இருக்கான்னு பாரு, லீ கிம் அதுக்கு அடுத்ததா சங், நாங்கள் 3 பேருமே உன் கூட தான் இருக்கோம், அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு ஹீரோ கிட்ட சொல்லின்னு இருக்க, நீ ஒன்றும் தனியாக போக தேவையில்லைன்னு போது திடீர்னு அவங்களுக்கு இன்னொரு மெசேஜ் வருது. அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவுக்கு வந்துருங்கன்னு ஒரு இடம் இவங்களுக்கு மெசேஜ் வர அந்த இடத்துக்கு இவங்க போகிறாங்க. அப்படியே அவங்க தனித்தனியாக பிரிஞ்சு போய் தேடலான்னு இருக்காங்க. அந்த இடம் பெருசாக இருக்கிறதுனால அதில் லீ சங் ஒரு டீமாகவும் நம்ம ஹீரோ அதுக்கு அடுத்ததா கிம் இவங்க 2 பேரும் ஒரு டீமாகவும் போய் தேடுறாங்க. அது வகையில் இவங்க தேடின்னு இருக்காங்க மொத்த பில்டிங்லேயும். ஹீரோவுமே இவன் இங்கே இருக்கிற மாரி தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே இவருக்கு கால் வந்துச்சுல அந்த ஃபோன் நம்பருக்கு இவர் கால் பண்ணி பார்த்தா திடீர்னு ஃபோன் உள்ளார ரிங் அடிக்குது. அதை இவர் ஃபாலோ பண்ணி போகிறாரு.
அப்படியே கிம்மும் லீ கிட்ட நாங்கள் கீழே இருக்கோம் நீங்கள் வாங்கன்ற மாரி சொல்லிங்கன்னு இருப்பார். அந்த சமயத்தில் ஹீரோ உள்ளார போகிறத பார்த்து எங்கே போகிறேன்னு இவர் கேட்டுன்னு இருக்காரு. அப்படியே அந்த இடத்துல ஜீனாவை 2 தடிமானுங்க கட்டி போடுறது மட்டும் இல்லாமல் ஜீனா கிட்ட நெருங்க, ஜீனாவும் கிட்ட வராதிங்கன்னு கத்தின்னு இருக்கேன். அப்படியே அந்த இடத்துக்கு ஹீரோ அதுக்கு அடுத்ததா கிம் வந்துட்டாங்க. அந்த இடத்துல ஹீரோ தான் களத்தில் இறங்குறாரு. வந்த வேகத்துக்கு ஒரு ஸ்கேட்டிங் அடித்து அப்படியே வேகமாக ஓடியாந்து 2 பேருக்கும் நெத்துலேயே ஒரு பஞ்சு தராரு. 2 பேருமே சுருண்டு விழுந்துடுறாங்க. அப்படியே ஒரு ஜீனாவுடைய வாயை ஓப்பன் பண்ணா ஜீனா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்த விட்டு ஓடிடுங்கன்னு சொல்ல, ஏமா இப்படி பேசுகிறேன்னு ஹீரோ முழிக்கும் போது பின்னாடி வந்து ஜீனாவை கிட்னாப் பண்ண அந்த லேடியும் அந்த ஆளும் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தூண்டில மாட்டிடுச்சுன்னு சொல்ல, அப்படியே அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆட்கள் வராங்க. அந்த மொத்த ஆட்களுமே இந்த இடத்துல கிம், அதுக்கு அடுத்ததாக ஹீரோ இவங்களை அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியே அவங்கள அலேக்கா தூக்கின்னு போயிடுறாங்க. ஜீனாவுமே கூட கூட்டின்னு தான் போகிறாங்க. இப்போது இவங்க 3 பேருடைய டீட்டெயிலும் வில்லன் கிட்டே இருக்குது. வில்லனுடைய மேனேஜர் இவங்க 3 பேருடைய டீட்டெயிலுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான். இவங்களை கடத்தின்னு போகிற விஷயத்த லீ சங் இந்த 2 ஆளுமே பார்க்குறாங்க. இவங்களும் அவங்கள காப்பாற்றலான்னு யோசிக்கும்போது வண்டியில் தூக்கின்னு போயிடுறாங்க. அந்த இடத்துல இந்தமாரி ஜீனா அதுக்கு அடுத்ததா கிம் கத்தின்னு இருக்காங்க. கத்தின்னு இருக்கும்போது அவங்களுக்கு டேசர் ஷாக் தராங்க. ஹீரோமே லைட்டாக வேக்கப் ஆக ஹீரோவுக்குமே டேசர் ஷாக் தந்து அவங்கள மட்டையாக்க அப்படியே வூயாங்க காமிச்சா வூயாங்க ஒரு மாதிரி பேடஸா நான் நினச்சது நடந்துச்சுன்ற மாரி சிரிக்க அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 பார்ட் தான். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேர் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஷார்க் த ஸ்ட்ராமும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டினியூ பண்ணலாமான்றதை கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. ஓகே, இதேமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ் வரட்டேன்.